கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்காக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையில் கூட இயேசு கிறிஸ்து சொன்னதான கடைசி கட்டளைகள், இல்லாவிட்டால் கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள். அவர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதலாவதாக எழுதப்பட்டதான நிருபம். அந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட கூடியிருக்கின்ற வேளையிலே அந்த மேல் வீட்டறையிலே அவர் கூடியிருக்கிறார், போஜனம் பண்ணிக்கிறாங்க. தன்னை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்து ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லி அவர்களை சில நேரங்களிலே அவருடைய அவிசுவாசத்தை குறித்து கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவர் சொல்லுகிறது, அந்த 11 சீஷர்களையும் அந்த நேரத்தில் பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர் சொன்ன ரெண்டே காரியம் வாசனை தான். உலகமெங்கும் உள்ள உலகத்துக்கு உள்ளே புறப்பட்டு சென்று நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்கிறார். ஆகவே இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் விசுவாசியாதவன் என்று. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகின்ற வேளையில் அவர்களுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதோடு கூட விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், சில காரியங்களை சொல்கிறாரு. தன்னுடைய இயேசு கிறிஸ்து தாம் என்ன செய்தாரோ, அற்புதங்களை செய்கிறாரோ, அதை போலவே இவர்களும் செய்வார்கள். அவர்கள் சொன்னதான காரியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு சொன்னது, விசுவாசிகர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு விட்டு சொல்கிறார். நீங்கள் இதை செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் அநேகரை நீங்கள் மீட்டுக்கொள்வீர்கள், கொள்ளைப்பொருளாக எடுத்துக்கொள்வீர்கள். இந்த நாளில் கூட இயேசு சொன்ன அந்த கட்டளையை நாம் பின்பற்றி செல்வோம் என்று சொன்னால், அவர் சொன்ன காரியங்களை நாமும் செய்வோம் என்று சொன்னால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் சொன்னீங்க. வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். இது மிக ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. வியாதியாக இருக்கிறவர்கள் மீது கைகளை வைக்கின்ற வேளையில் அவர்கள் சுகம் பெற்று கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சுகம் பெறுவார்கள் என்பதை விசுவாசிக்கிறோம். அதை நாங்கள் அப்பியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலே இயேசு சொன்ன காரியங்களை நாம் பின்பற்றுவோம்.